இந்த வருஷம் முடிய போது, அடுத்த வருஷம் கூடிய சீக்கிரம் தொடங்க போற அந்த சமயத்துல இது நடக்க போது, அது நடக்க போது, இவர் சொல்லிட்டாரு, இவர் இந்த புத்தகத்துல இப்படி எழுதியிருக்காரு, இவர் சொன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் இது நடந்தே தீரும் சொல்லி பல வித்தியாசமான வீடியோக்கள், வதந்திகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல அடிக்கடி அடிபற்ற ஒரு பேர்னா அது கண்டிப்பா நாஸ்ட்ராடமஸ். நாஸ்ட்ராடமஸ் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய குரல்களா அவர் எதிர்காலத்தை கணிச்சதா ப்ராஃபசிஸ்ங்கிற ஒரு டைட்டில் 970 ப்ரெடிக்ஷன்ஸை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதுல எத்தனை இப்போ நடந்திருக்குன்னு தெரியல, பட் இதுல ஏதாச்சும் ஒன்று அடுத்த வருஷம் நடக்குங்கிற மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். யார் இந்த நாஸ்ட்ராடமஸ்? உண்மையாவே அவர் சொல்றது எல்லாமே நடந்துச்சா? திஸ் இஸ் அன்சைன்ட் நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். 1500ஆம் வருஷம் பிரான்ஸ் நாட்டில் ஒரு ஜூவா தான் நாஸ்ட்ராடமஸ் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா அம்மா ஜூவா இருக்கும் சமயத்தில் அப்போதைக்கு பிரான்ஸ் நாட்டில் யாருமே ஜூவா அனுமதிக்கல. ஸோ ஜூவா இருக்கவங்க அந்த நாட்டை விட்டு வெளியேறணும், அப்படி இல்லைனா கிறிஸ்டியனிட்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த நாட்டில் வாழலாம் அப்படின்னு சொல்ல வேற வழியில் நாஸ்ட்ராடமஸை அந்த இடத்துல கிறிஸ்டியனாக மாற்றுறாங்க. அவருடைய ஃபேமிலியில் இவர் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியனுங்கிற மாதிரி சொல்லப்படுது. மாற்றப்படும் போது இவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் மைக்கேல். அவங்க கிராண்ட் மதர் ஒரு ஃபிசிஷியன். ஸோ சின்ன வயசுலேருந்தே இவருக்கு மருந்துகள் கூடயும் மற்றவங்களை குணப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்திலையும் ஆர்வம் இருந்திருக்கு தான் செய்யுதுன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் இவருடைய படிப்பு ஸ்காலர்ஸை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு படிப்பு, ஒரு மொழியோட கிராமர், எழுத்து, டிராமா, இதை பேஸ் பண்ணி தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்ட படிப்பு இருந்திருக்கு. 14-15 வயசுலேயே யூனிவர்சிட்டிக்குள்ள அவர் போயிருக்காரு. ஸோ அப்போதைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நிறைய மனிதர்களோட உயிரை காவு வாங்கினது பிளேக். இந்த பிளேக் பரவி பல உயிர்கள் எடுக்கிற அந்த சமயத்தில் இதுக்கான மருந்தை நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி சுற்றி இருக்க பல ஊர்களுக்கு அவர் நடக்க ஆரம்பிச்சாரு. லைக் இட்டாலி, கிரீக். அப்படி அவர் போற வழியில நிறைய இந்த மாதிரி மருந்துகள் ரெடி பண்ணக்கூடிய அந்த பிசிஷியன்ஸுமே மீட் பண்ணியிருக்காரு. பிளேக்கை அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க, பிளேக்கு என்ன மாதிரியான அந்த மருந்துகளை கொடுக்குறாங்க, அந்த மருந்துகளை நாம எப்படி செய்யணும்னு சொல்லி அதையுமே கொஞ்சம் ட்ரைனிங் வழியா எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பிளேகை சரி பண்ணணும், மற்றவங்களை குணப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வர ஆரம்பிக்க யூனிவர்சிட்டி ஆஃப் மாண்டிபிளேயர்ல மெடிசினல் டாக்டரேட் பண்ணலான்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த ஒரே வார காலத்துல அந்த யூனிவர்சிட்டியிலிருந்து அவர் தூக்கி எறியப்படுறாரு. காரணம், இந்த யூனிவர்சிட்டியோட ஒரு முக்கிய குறிக்கோள், ஒரு ரூல்ஸ்ல ஒன்று, இதுக்கு முன்னாடி மெடிசன்ஸை நீங்க உருவாக்கி யார்கிட்டயுமே கொடுத்துருக்க கூடாதுன்னு. ஸோ இவர் தான் நிறைய டைம் பிசிஷியன்ஸ் கூட ஒன்றா ஒர்க் பண்ணி மெடிசன்ஸ் சப்ளை பண்ணியிருக்காருல. ஸோ மருந்துகள் கூட இவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்கிற உண்மை தெரிய வந்துட்டு அப்புறம் அந்த யூனிவர்சிட்டியிலிருந்து அவர் எக்ஸ்பெல் பண்ணப்படுறாரு. அதனால இவரால் மெடிசினல் டாக்டரேட்டை முழுசா முடிக்க முடியல. என்னதான் டாக்டரேட் முடிக்க முடியலனாலும் இவரை சுற்றி இருக்காங்க அவரை டாக்டர் தான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் இவருடைய இன்ஃபேமஸ் ரோஸ் பில்லுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த ரோஸ் பில் எல்லா வகையான பிளேகையுமே விரட்டி அடிக்குங்கிற மாதிரி அவர் அதை பப்ளிக்கா மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய இடங்கள்ல ரோஸ் பில் போட்டா அந்த உடம்பு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் உண்மையில அந்த ரோஸ் பில்லுக்குள்ள ஒரு வகையான மருந்தும் கிடையாது, மரத்தூள்லாம் அவர் சேர்த்திருக்காருன்னு சொல்லி தெரிய வருது. பட் ஆக்சுவலா அவர் அந்த பில் கூடவே சேர்ந்து இந்த மாத்திரையை பயன்படுத்துறவங்க எல்லாருமே தூய்மையா இருக்கணும், கை கால்களை கழுவணும், குவாரண்டைன் மற்றவங்க கூட எப்படியோ அந்த 40 நாளைக்கு பேசக்கூடாது, தனிமையிலே தான் இருக்கணுங்கிற மாதிரி சில அட்வைஸுமே கொடுத்துட்டு போவாராம். மருந்து வேலை செய்யல, அந்த அட்வைஸ் தான் வேலை செஞ்சிருக்கு. தங்களையே தூய்மையா வச்சுக்கிட்டு சுத்தி இருக்க இடத்தையுமே தூய்மையா வைக்கிறதன் காரணமா பிளேக் பரவுதல்ங்கிறது அவங்கள சுத்தி தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால சில பேருக்கு அந்த மாதிரி மாத்திரையை சாப்பிட்டுட்டு அப்புறம் பிளேக் வரல. அதுக்கு காரணம் இந்த ரோஸ் பில் தாங்கிற மாதிரி நிறைய பேர் நம்பவும் ஆரம்பிச்சாங்க. இதுதான் எதிர்காலத்தில் அவருடைய இந்த ப்ராஃபஸிக்கு ஒரு மருந்தாவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸியுமே சொன்ன மாதிரி பேசுறாங்க. இந்த சமயத்தில் யார் அடுத்த போப்பா வருவாருன்னு சொல்லி அவர் சின்னதா ஒருத்தனை கை காட்டி சொல்ல அவர் நிஜமாலே அந்த மாதிரி போப்பா மாறினாராம். அவரை சுத்தி இருக்கவங்க இப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்க. அந்த சமயத்தில் அந்த ப்ராஃபஸிக்கிற ஐடியா இந்த இடத்துல தான் அவருக்கு துளிர் விட்டு இருக்கணும். அதை தொடர்ந்து அவருடைய 27ஆம் வயசுல முதல் கல்யாணத்தை பண்றாரு. இந்த மகன்கள் அவனுக்கு பிறக்கிறாங்க. பட் அவருடைய மனைவி மகன்களை இந்த பிளேகுக்கு அவர் பலி கொடுத்துடுறாரு. டாக்டரோட மனைவி மகன்களே இந்த மாதிரி பிளேகுக்கு இறந்து போன அந்த செய்தி ஊர் முழுக்க பரவதான் செய்து அந்த அளவுக்கு பிளேக் பார்த்தீங்கன்னா தீவிரமாகி இருக்கு. ஆனா நாஸ்ட்ராடமஸ்க்கு ஒன்றும் ஆகல. அதை தொடர்ந்து ஸ்டில் பிசிஷியனா இருக்காரு. முடிச்ச அளவுக்கு அந்த பிளேக்கை கட்டுப்படுத்தணும்னு ட்ரை பண்றாரு. இந்த சமயத்துல தான் அவருக்கு அஸ்ட்ராலஜி மேல ஒரு ஆர்வம் வருது. ஹோரோஸ்கோப், நெக்ரோமான்சி எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஸ்டில் அவர் இந்த மருந்துகள் சம்பந்தப்பட்ட வேலைகளை தான் இன்வால்வ் ஆகுறாரு. அவருடைய அடுத்த கல்யாணம் 1547 நடக்குது. பட் இந்த முறை எந்த ஒரு பிளேக்லயுமே அவங்க மனைவி இறக்கல. சோ 6 குழந்தைகள், 3 ஆண்கள் 3 பெண்கள் சொல்லி 6 குழந்தைகளை அவர் பெற்றெடுத்து ஒரு நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவர் மருந்துகளை தாண்டி அப்போதைக்கு ட்ரெண்டா இருந்த ஆலம்னாக்கை எழுத கிளம்புறாரு. ஆலம்னாக்குங்கிறத ஒரு நீங்க குறிப்பு மாதிரி எடுத்துக்கலாம். எதை பத்தியாவது ஒரு குறிப்பு எடுக்கிறத, அதை பத்தி விவரிக்கிறது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி தொடர்ந்து நடக்க போகுதுன்னு சொல்லி எழுதுறத ஆலம்னாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதவிதமான ஆலம்னாக்ஸை எழுதி அவர் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவர் முதல் பப்ளிஷ் பண்ண ஆலம்னாக்ல தான் தன்னுடைய பேரை நாஸ்ட்ராடமஸ் சொல்லி மிக்கேல் மாற்ற ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆலம்னாக்ல தான் அவருடைய முதல் பெயர் நாஸ்ட்ராடமஸ் சொல்லி மாற்றப்படுது. வருஷத்துக்கு ஒரு ஆலம்னாக் அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே கணக்கில் கொண்டா மொத்தம் அவர் 6000க்கும் அதிகமான ப்ராஃபசிஸ் எழுதியிருக்க மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆலம்னாக்கை ப்ராஃபசிஸ் கணக்கில் கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆலம்னாக்ல சில ப்ராஃபசிஸ் அண்ட் சில எதிர்காட்டுகள் அந்த உள்ளடங்கி இருக்க அந்த சமயத்தில் மற்றவங்க எல்லாருமே இவரை சைக்கிக்கா பார்த்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மற்றவங்களை காட்டிலும் இவங்க கிட்ட டேரக்டா ஜோசியமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால அதை அவர் ஒதுக்கி தள்ளி
கவிதை எழுத ஆரம்பிச்சாரு. 4 வரிகள்ல கவிதைகள் மாதிரி எதிர்காலத்தை கணிக்கிற அப்படிங்கிற ப்ராஃபெசிஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுத ஆரம்பிச்சாரு. இந்த குவான்ட்ரின்னு சொல்லுவாங்க, 4 வரிகள் கொண்டிருக்கத குவான்ட்ரின்னு சொல்லுவாங்க. அவர் பிரெஞ்சு வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணாம பல நாடுகளுக்கு போயிருக்காரு. இட்டாலியன், கிரீக் அண்ட் லத்தீன் மொழிகள் சொல்லி பல வித்தியாசமான வார்த்தைகள், வித்தியாசமான கால நிகழ்வுகள் அண்ட் இது நடக்குமா, நடக்கலாம், நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் அண்ட் கவிதைக்கு உண்டான எந்த ஒரு அத்தியாயமும் இல்லாத கிராமரை ஃபாலோ பண்ணாத ஒரு கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு. பட் மோஸ்ட் ஆஃப் அவருடைய கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரைம் ஆகுவாம். ஸோ அதனால மற்றவங்க கிட்ட அது ஈஸியாகவே போய் சேர ஆரம்பிச்சது. இந்த கவிதைகளை அவர் லெஸ் ப்ராஃபிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புத்தகமாக வெளியிட ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு புத்தகத்தையும் செஞ்சுரியா பிரிக்க ஆரம்பிச்சாரு. செஞ்சுரினா 100 கவிதைகள் கொண்டது ஒரு புத்தகம். ஸோ அதன்படி மொத்தம் 10 புத்தகத்தை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக ஒரு 1000 கவிதைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்குமே 970 கவிதைகள் தான் கிடைச்சிருக்க மாதிரி சொல்றாங்க. நிறைய கவிதைகள் அவர் எழுதுனது தொலைஞ்சு போயிடுச்சான். பட் அந்த கவிதைகளை கிடைச்ச வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து இப்போதைக்கு மொழி மாற்றம் பண்ணி இந்த ப்ராஃபெசிஸ்ங்கிற புக்காவே இருக்கு. இது எல்லாமே நாஸ்ட்ராடமஸ் கணித்த எதிர்காலத்தில் நடக்க போதுன்னு சொன்ன ப்ராஃபெசிஸ், நடக்கும்னு சொன்ன ப்ராஃபெசிஸ். அந்த காலத்தில் இது ரிலீஸ் ஆகும் போது என்னடா அவன் எதிர்காலத்தில் நடக்கிறதா சொல்றான், இவன் ஏதோ ஒரு சாத்தான் கூட வேலை செய்யறான், இவன் கெட்டவன், இவனுக்கு நெக்ரோமன்சிலாம் தெரியுமாடா, செத்தம் கூடலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லி நாஸ்ட்ராடமஸை லைக் தூற்ற ஆரம்பிச்சாங்க. அதாவது நாஸ்ட்ராடமஸை பேய் கூடலாம் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அவரை டைம் டிராவலர்னு சொன்னாங்களாம். அவர்கிட்ட ஏதோ ஒரு வட்ட வடிவில் பெரிய ஒரு மச்சம் இருக்குமா, அந்த மச்சம் அப்போ இருந்த யார்கிட்டயுமே அப்படி இருந்தது கிடையாது. ஸோ அதனால இவன் எதிர்காலத்துல இருந்து வந்தவன், எதிர்காலத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே இவன் தெளிவாக சொல்றான். அது மட்டும் இல்லாம இவன் அப்போதைக்கு மிக கொடூரமா பல உயிர்களை காவு வாங்கின அந்த பிளேகால பாதிக்கப்படவே இல்லை. இவனுடைய ஃபேமிலியே இறந்திருக்கு, ஆனா நாஸ்ட்ராடமஸ் அதனால பாதிக்கப்படல. சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை நோயாலையுமே பாதிக்கப்படல. இவன் ட்ரீட் பண்ண பல பேர் வந்து உயிர் பழச்சிருக்காங்க. ஸோ அதனால இவன் எதிர்காலத்துல தான் வந்திருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படவும் ஆரம்பிச்சாங்க. பட் நாஸ்ட்ராடமஸ் அதை பத்தி கவலை எதுவுமே படவே இல்லை. நீங்க எதிர்காலத்தையா கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டாலும் நான் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் ப்ராஃபஸிலாம் சொல்லவே இல்லை, எனக்கு மன அமைதி தோன்றப்போ என்ன எழுதணும்னு தோணுதோ அதை எழுதிட்டு இருக்கேன், ரிட்டையர் ஆயிட்டேன், ஸோ அதனால போர் அடிக்குதுன்னு எழுதிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல பேசவும் செஞ்சிருக்காரு. ஸோ மன அமைதியா எந்த ஒரு ரிச்சுவலுமே பண்ணாம அவர் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுவாராம். பட் நிறைய மக்கள் அதை நம்ப கிடையாது. ஸோ அதனால நாஸ்ட்ராடமஸ் எழுதின பல புத்தகங்களை எரிச்ச மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி அவர் ஏகப்பட்ட ஆல்மனாக்ஸ் எழுதியிருப்பார்ல, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எரிச்சதான் சொல்லப்படுது. பட் இதை பத்தி கவலைப்படாம நாஸ்ட்ராடமஸ் எழுத செஞ்சாரு. ஸோ அவருடைய இறுதிக்கட்ட வாழ்க்கையில எடிமாலா பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஜூலை 1 அவர் சாவறதுக்கு முன்னாடி அவர் ஒரு செக்ரட்டரி கிட்ட நாளைக்கெல்லாம் நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்தாராங்க. ஸோ கடைசி அவர் சாவறது கொண்டு ப்ராஃபசிஸ் பண்ணித்தான் அவர் செத்துருக்க மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் இருக்கும்போது தூற்றப்பட்ட அவருடைய புக்ஸை 17th செஞ்சுரியில் நிறைய பேர் வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் சொன்னதுல சில விஷயங்கள் பழங்காலத்தில் நடந்திருக்கே, ஒருவேளை இதை மீன் பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பாரோ, அப்படி பார்க்கும்போது எதிர்காலத்திலுமே சில விஷயங்கள் அவர் கணிச்சிருப்பாரோன்னு சொல்லி அப்போதான் நாஸ்ட்ராடமஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது 17th செஞ்சுரியில். நிறைய பேர் எடுத்து அதை மொழி மாற்றம் பண்ணி எங்க நாட்டுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இந்த நாட்டுக்கு ஏதாவது வித்தியாசமாக நடக்க போதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அப்போதான் அவர் பரவலாக பேசப்படுறாரு. இதை தான் மீன் பண்ணி சொல்லியிருக்காருன்னு சொல்லி இவருடைய வேர்சஸை எடுத்து பழங்காலத்தில் நடந்த அழிவுகள் கூட மேட்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு 21st செஞ்சுரி ஆனாலும் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அவர் ஹிட்லரை பற்றி சொல்லியிருக்காரு, அந்த ட்வின் டவர் இடிப்பை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய பெருமெல்லம் வரதை சொல்லியிருக்காரு, இஸ்ரேல் பாலஸ்தீனா அந்த போரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு, பல உலக மக்கள் சாக போற ஜாம்பி வைரஸ் கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எதிர்கால கணிப்புகள்னு அவருடைய வார்த்தைகளை நம்மளை பயமுறுத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் அவர் எதுவுமே நல்லதான் சொல்லிட்டு போலையாங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழும்புது. அது சாத்தியமா நிஜமாலே ஒருத்தரால இந்த மாதிரி எதிர்காலத்தை கணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெல் அந்த சமயத்தில், அதாவது நாஸ்ட்ராடமஸ் வாழ்ந்த சமயத்தில் பசி, பஞ்சம், பட்டினி, போர் இது எல்லாமே காமனாக இருந்தது தான். ஸோ ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் பரவுனதான் அவர் நேரடியாக பார்த்துருக்காரு, போர்கள் நடக்கிறதா அவர் பார்த்துருக்காரு, பெரிய பெரிய சிட்டிஸ் அழியிறதா அவர் பார்த்துருக்காரு, பசி, பஞ்சம், பட்டினியால பல பேர் இறக்குறதுமே அவர் பார்த்துருக்காரு. இது மூன்றும் எப்போதும் எங்கேயும் மாறாதது, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வடிவத்தில் இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் பல ஊர்களுக்கு போய் பல மக்களோட வாழ்வியலையும் அந்த மக்கள் என்ன மாதிரி துயரத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி அதை பார்த்த நாஸ்ட்ராடமஸ் இந்த மாதிரி எதிர்காலத்திலுமே நடக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அது நடக்கிற சமயத்தில் அதை நாஸ்ட்ராடமஸ் சொன்ன அந்த வாக்கியங்கள் கூட நிறைய பேர் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. முக்கியமாக அவர் ஹிட்லரை பற்றி சொல்லவே இல்லை எங்கேயும், பட் ஹிஃப்டருங்கிற ஒரு வார்த்தையை அவர் சில இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹிஃப்டருங்கிறத அந்த ஊர் லேக், அந்த ஏரியா தான் குடிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு அவரு. பட் நம்ம ஹிட்லரை பார்த்துட்டோம், அவருடைய கொடுகோலையுமே பார்த்துருக்க சமயத்தில் அவர் ஹிட்லரை பற்றி தான் சொல்லியிருக்காருங்கிற மாதிரி நிறைய பேர் மேட்ச் பண்ண கிளம்பிட்டாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றதை தாண்டி இந்த சமயத்தில் இந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னாதான் அது ப்ராஃபஸி கணக்கிலே வரும். ஆல்ரெடி நடந்த விஷயத்த ஒருத்தர் சொன்னது கூட மேட்ச் பண்ணி பார்க்கறத ப்ராஃபஸின்னு எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாஸ்ட்ராடமஸ் பாதிக்கப்பட்ட மாதிரியே நான் இந்த இடத்துல சென்னை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவன். இப்போ இந்த சமயத்தில் எதிர்காலத்தில் கண்டிப்பா சென்னையில் டிசம்பர் மாசம் வெள்ளம் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஒரு கட்டத்தில்
எதிர்காலத்தில் வெள்ளம் வந்து தான் ஆகும். அப்போதைக்கு நான் ப்ராஃபஸி எதிர்காலத்தை கணிச்சவன் சொல்லி ஒரு பெருமையை எடுத்துக்க முடியுமா? சென்னை மக்களுக்கு வெள்ளம் வரதெல்லாம் சாதாரண விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, ஒரு 20-30 வருஷம் கழிச்சு சென்னையை சாராத ஒருத்தர் திடீர்னு இந்த வீடியோ பார்க்கும்போது பாரு அடுத்த வருஷம் அவர் போற வெள்ளத்தை இவர் எவ்வளவு கணிச்சு கரெக்டா சொல்லியிருக்காருன்னு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. அப்ப நான் இந்த மாதிரி லைக் ஒரு கடவுளோட தூத்துவெல்லாம் சொன்னடா அப்படின்னு சொன்னா அந்த யாராவது ஏத்துக்க முடியுமா? நாஸ்ட்ராடமஸும் அவருடைய வாழ்க்கையில அவர் நேரடியா பார்த்து அவர் அனுபவித்த விஷயங்களை தான் லைக் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது இப்போ நடக்கிற அந்த விஷயங்கள் கூட மேட்ச் ஆகும்போது அது ப்ராஃபஸின்னு சொல்லி கிளம்புறாங்க. இதே மாதிரி தான் 2008 2012 சொல்லி பல சமயங்களில் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி நாஸ்ட்ராடமஸே மென்ஷன் பண்ணாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது நடந்திருக்காது. அவர் எந்த ஒரு இடத்துலையுமே டேட்டு டைம் இந்த சமயத்தில் இது நடக்க போதுங்கிறத தெளிவாக சொல்லவே இல்லை, பொதுவாக எழுதியிருக்காரு. ஆனால் அது நடந்து முடிச்சிட்ட அப்புறம் தான் எழுதுனது கூட இது மேட்ச் ஆகுதான்னு சொல்லி கணக்கிட்டே பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ராஃபஸிஸ்குள்ள வராதுன்னு நினைக்கிறேன். அதையும் ப்ராஃபஸி கணக்குள்ள சேர்த்துக்கிற மாதிரி இருந்தா நானும் சில ப்ராஃபஸிஸ் சொல்கிறேன். எதிர்காலத்தில் சென்னையில் திரும்பவும் வெள்ளம் வரும், சுனாமி வரலாம், ஆர்சிபி கப் அடிக்கலாம். This is Sunshine signing off.